ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி. நிறைய பேர் வந்து எக்கனாமிக்ஸுக்கும் அஸ்ட்ராலஜிக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. இந்தியன் எக்கனாமிக்ஸுக்கும் அஸ்ட்ராலஜிக்கும் ரொம்ப ரொம்ப சம்பந்தம் இருக்கு. லாஸ்ட் 10 இயர்ஸ் நரேந்திர மோடி கவர்மெண்ட் வந்து நிறைய growth வந்து பண்ணியிருக்கு. அதை வந்து காங்கிரஸ்காரங்க யாருமே ஒத்துக்காம இருந்தாலும் அந்த மணிப்பேச்சு சீனிவாசன் வந்து என்ன பேசுவார்னா, ஃபாரின் ரெமிட்டன்ஸே வரல அப்படின்னு பேசினாலும் ஃபாரின் ரெமிட்டன்ஸ் இந்த வாட்டி ஹையஸ்டா வந்திருக்கு வேர்ல்டு ஓவர்ல. 1,111.4 பில்லியன் டாலர்ஸும் என்னமோ வந்திருக்கு. அப்படி பேசினாலும், அது உண்மைக்கு புறம்பாக பேசினாலும் 10 வருஷத்துல இந்தியா வந்து க்ரோ ஆயிருக்கு. அதுக்கு காரணம் வந்து இந்தியாவோட சந்திர தசை. சந்திரன் சொந்த வீட்டில் இருக்கிறார். ஸோ அதனால இந்தியாவோட அசுர வளர்ச்சி இருக்கு. இதோட 2வது கேள்வி என்னன்னா, இந்தியா தொடர்ந்து இந்த வளர்ச்சியை வந்து ஏற்படுத்துமா அப்படின்றது தான் கேள்வி. எனக்கு வந்து மலாவி அப்படின்ற ஒரு கண்ட்ரியோட இனாகிரேஷன் ஹாரோஸ்கோப்பை கொடுத்தாங்க. என்கிட்ட வந்து கேட்டாங்க, ஏங்க மலாவியோட ஹாரோஸ்கோப் படி எப்படி இருக்குங்கன்னா, நான் சொன்னேன் அந்த இடத்துல வந்து ரத்த ஆறு ஓடும், அந்த கண்ட்ரியை வந்து திருப்பி ரீஇனாகிரேட் பண்ண சொல்லுங்க அப்படின்றத வந்து சொன்னேன். ஆனால் அவங்களால அந்த அளவுக்கு பொலிட்டிக்கலா இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பண்ண முடியாது. அவங்க பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் வித்ட்ரா பண்ணிட்டாங்க. 2வது, ஸ்ரீலங்காவுக்கு வந்து சிம்ம லக்னம், 8ஆம் வீட்டில் ராகு போகுது. அதே மாதிரி 6ஆம் வீட்டில் சனி போகும்போது தான் மிகப்பெரிய கிரைசிஸ். ஸோ திருப்பி 8ஆம் வீட்டில் சனி போகும்போது ஸ்ரீலங்கா எக்கானமியில் திருப்பியும் பெரிய கிரைசிஸ் வந்து வரப்போகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது எக்கனாமிக்ஸில் இந்தியா, அதாவது இந்த அஸ்ட்ராலஜிக்கல் ஸ்கோப்பை வந்து இன்னும் பிராடர் ஆஸ்பெக்ட்ஸில் யூஸ் பண்ணலாம். ஆனால் அதாவது பிராமினான ரகுராம் ராஜனுக்கு அஸ்ட்ராலஜி மேலேயே நம்பிக்கை இல்லை. எல்லாமே மைண்டு, எல்லாமே இன்டலெக்சுவல், அதை பற்றி என்ன படிப்போம், அதை பற்றி என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போன்ற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எக்கனாமிக்ஸும் டைம் சைக்கிளும் கனெக்டட். அதனால தான் நீங்கள் எக்கனாமிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படின்னு பண்ணீங்கன்னா நிறைய தியரி வந்து பிரேக் டவுன் ஆயிடும். ஏன்னா ஒரு தியரி அப்படின்றது வந்து முழுமை பெற்றதாக இருக்க வேண்டும், அது எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுக்கறதாக இருக்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது இந்தியாவுக்கு வந்து செவ்வாய் தசை, லக்னத்திலேருந்து 2ஆம் வீட்டில் செவ்வாய், தசாம்சத்திலையும் செவ்வாய் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால செவ்வாய் தசை இந்த கிட்டத்தட்ட 2025ஓட இந்த சந்திர தசை முடிந்து செவ்வாய் தசை வந்து வரும். அந்த செவ்வாய் தசையில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியாவில் வந்து திருப்பியும் ரீஎக்ஸடஸ் வரும். ரீஎக்ஸடஸ்னா ஒரு காலத்தில் ஃபாரின் படித்தவர்கள் எல்லாமே வந்து இந்தியாவை விட்டு போனவங்க எல்லாம் ஃபாரினுக்கு போயிடுவாங்க. அந்த அமெரிக்கா அந்த மாதிரி இருக்கிற கண்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாமே இந்த செவ்வாய் தசையில் திரும்பி வருவார்கள். இந்தியன் எக்கானமி வந்து கிட்டத்தட்ட 7 to 9% வந்து growth வந்து இருக்கும். இது வந்து காங்கிரஸ்காரர்கள் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. மணிப்பேச்சு சீனிவாசன் வந்து அதெல்லாம் தப்பு, ரகுராம் ராஜன் வந்து அது எல்லாமே தப்புன்னு சொன்னாலும் உண்மையாக அப்படிதான் நடக்கும். அடுத்தது கோல்டோட வேல்யூ அப்படியே இன்க்ரீஸ் ஆகி இந்த செவ்வாய் தசை முடியறதுக்குள்ள கிட்டத்தட்ட 9 to 10,000 ரூபாய் ஆயிடும். அதே மாதிரி சென்செக்ஸ் வந்து, அதாவது நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 27-26,000 பாயிண்ட்டுக்கு வந்து வந்துடும். கிட்டத்தட்ட நிஃப்டி 30,000 டச் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் நான் கன்சர்வேட்டிவாக வந்து சொல்கிறேன். அதே மாதிரி பாகிஸ்தான் கூட செவ்வாய் தசைனால அது கண்டிப்பாக ரகளை வரக்கூடிய ஒரு தசா புக்தி. அதனால இந்தியன் எக்கானமியில அந்த பாகிஸ்தான் கிட்ட வந்து ரகலையாக இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். இன்னொன்று வந்து நம்ம சுற்றி இருக்கிற நெய்பரிங், நேபாள் ஆகட்டும், பங்களாதேஷ் ஆகட்டும், ஸ்ரீலங்கா ஆகட்டும், அதே மாதிரி பாகிஸ்தான் ஆகட்டும், அவங்களுடைய எக்கானமிலாம் ரொம்ப ஆட ஆரம்பிக்கும். அதே மாதிரி
சைனா கிட்ட வந்து நம்ம மோதக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்து வரும். அதே மாதிரி இந்த இந்தியால வந்து நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க. செவ்வாய்னா போல்ட்னஸ், செவ்வாய்னா கரேஜ் அண்ட் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் வரும். செவ்வாய் வந்து 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனால யூடியூபு, ஃபேஸ்புக்கு, சோஷியல் மீடியா வந்து எக்ஸ்ப்ளோஷன் ஆகும். நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாபுக்கு போகிறத விட்டு பிரைவேட் செக்டர் ஜாப்லேருந்து கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு இம்மீடியட்டாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஸ்டேஜ் வரும். ஸோ இந்தியா ஒரு வளம் கொளிக்கும் ஒரு ஸ்டேஜ் நோக்கி போயின்னு இருக்கு. அதே மாதிரி தசா மாறும்போது பிரைம் மினிஸ்டர் மாறுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மன்மோகன் சிங் வந்து சுக்கிர தசை ஆரம்பிக்கும் போது தான் வந்தாங்க. சூரிய தசை ஆரம்பிக்கும் போது மன்மோகன் சிங் வந்து அவர் வந்து விட்டுட்டார். அதாவது சுக்கிர தசை ஆரம்பிக்கும் போது நரசிம்மராவ் வந்தாரு. அந்த பீரியடே ரொம்ப கேஆட்டிக்காக இருந்தது. அதுக்கு அப்புறமா வந்து சூரிய தசையில தான் வந்து சூரிய தசை எண்டில் தான் மன்மோகன் சிங் போனாரு. சந்திர தசை ஆரம்பிக்கும் போது தான் நரேந்திர மோடி வந்தார். ஸோ செவ்வாய் தசையில் நரேந்திர மோடி வந்து ரிட்டையர் ஆவார். அஃப்கோர்ஸ் இதை வந்து எங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் அப்படின்னு சொல்லலாம். பட் பவரில் இருக்கிறவங்களும் அந்த தசாபுக்தி கோரிலேஷனில் பார்ப்பாங்களான்றது வந்து எனக்கு தெரியாது. ஸோ அதனால் இந்தியா ஒரு சுபிக்ஷத்தை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த ட்ரக் மெனஸ், ஏன்னா செவ்வாய்னா ரத்தம், இந்த ட்ரக் சம்பந்தப்பட்ட மெனஸ் வந்து பெரிய லெவலில் வந்து வரும். அதே மாதிரி இளைஞர்களுக்கு வந்து இந்த அடிக்ஷன், போதை, அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பெரிய லெவலில் வரும். இந்தியாவில் நிறைய இடத்துல போர்ட்டு, ரயில்வேயோட ஸ்பீடு, பஸ்ஸோட ஸ்பீடு அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் வில் ட்ரிபிள், 4 5 அப்படின்றது வந்து சொல்லலாம். அதனால அஸ்ட்ராலஜிக்கலா தசாபுக்திகளை வைத்து கண்டிப்பாக சொல்லலாம், வரும் 2.5 வருடத்துல சனி வந்து 11ஆம் வீட்டை நோக்கி போகுது. ஸோ 2025-27 சென்செக்ஸ் வில் ஜூம் பாஸ்ட் ஒரு பயங்கரமான ஒரு 3,000-4,000 பாயிண்ட்ஸ் வந்து மேலே போகும். கண்டிப்பாக இந்தியன் எக்கானமி வில் டூ வெல். 11,000 வந்து லாபஸ்தானம். இந்தியாவோட லக்னம் வந்து ரிஷபம். ஸோ அதனால 11th ஹவுஸுக்கு சனி டிரான்சிட் ஆகும்பொழுது இந்தியா வில் ஹாவ் அ வெரி வெரி ப்ராஸ்பரஸ் சைக்கிள். ஸோ அதனால இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. எக்கனாமிக் அஸ்ட்ராலஜியை பற்றி நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ்க்கு வந்து பேச தெரியாது, தப்பு இல்லை. அதுக்கான புக்கு இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ரிசர்ச் இல்லை. நாங்கள் அதனால் ஷேர் பண்ணுறோம். யாராவது இன்ட்ரெஸ்டட்னா கண்டிப்பாக பேசுங்கள். அதை விட்டுட்டு இப்போ வந்து இந்தியன் எக்கானமியை வந்து எப்படி பண்ணணும்னா ஒன்றும் இல்லை, எல்லா சீஃப் மினிஸ்டரும் நல்ல நேரத்தில் பதவி எடுத்தார்களானாலே அந்த ஸ்டேட் எல்லாம் சுபிக்ஷமாக ஆயிடும். அதே மாதிரி யூபி வில் பிகம் அ ஃபோர்ஸ் டு ரெக்கன் வித். யூபி வந்து ஹியூஜாக வந்து குரோ ஆக போகிறது. அது தமிழ்நாடு அதெல்லாம் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் சப்ஸ்டியூட் பண்ணோம். அதை அப்புறமாக பேசுகிறேன். தேங்க்யூ.